ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. ஸோ தினமும் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசலாம்? எப்படியெல்லாம் கன்டென்ட் எடுக்கலாம்? அப்படின்னு யோசிச்சு உட்கார்ந்தா, வெயிட் பண்ணுமா, நீ அவ்வளோலாம் தேடாத. உனக்கு கன்டென்ட் தானே வேணும். நாங்க எப்படி தரோம் பார் அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் அப்பா கூட்டம் கன்டென்ட் குடுக்க, இன்னொரு பக்கம் நெறையா பேரு கன்டென்ட் குடுக்க, ஸோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு மொத்தமா உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். அப்புறம் என்னப்பா நிகழ்ச்சிக்குள்ள போயிரலாமா? கடந்த அக்டோபர் 2022ல கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. சிலிண்டர் வெடிப்பு தான். அத நானும் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. அப்பதான் வரவேண்டியது வந்து சேரும். இப்போ அத தொடர்ந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 பேர கைது பண்ணி அவங்க மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னுமா இத சிலிண்டர் வெடிப்பினே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு டிஎம்கே மேல பயங்கரமா கோவப்பட்டு சாடியிருக்காரு நம்ம அண்ணாமலை. அவரோட ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது ஒரு பக்காவான சூசைட் பாம் பிளாஸ்ட். ஆனா அத இன்னுமே சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லியே ஓட்டுறீங்கல்ல, அந்த திறமை இருக்கே அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ற இந்த விஷயத்திலே தெரியுது, தேசிய பாதுகாப்பு மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு அப்படின்னு பயங்கரமா சாடியிருக்காரு. இன்னுமே எங்க பார்த்தாலும் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு தான் ஓட்டுறாங்க. பரவால்ல, நல்லா தான்ப்பா ட்ரை பண்றாங்க. இப்போ பேச போற விஷயத்த பார்க்குறப்போ வடிவேல் காமெடி ஒண்ணு வரும். பேக்கரி ஆரம்பிச்சதுன்னு தான் ஆரம்பிச்சோம். டீய குடு, பன்ன குடுன்னு தினமும் உசுர வாங்குறாய்ங்கப்பா அப்படிங்கிற மாரி, இப்ப சமீபத்துல இந்த கூட்டணி ஒண்ணு அமைச்சாங்க. பாஜகவும், அதிமுகவும். அதுக்கு பதிலா அடேங்கப்பா எவ்வளவோ சொல்ல முடியுமோ தினம் தினம் யாராவது ஒரு கருத்துக்கள சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில நேத்து செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படியா இருந்தாலும் இந்த கூட்டணியில ஒரு விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குப்பா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து இன்னைக்கு சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்யாண பொண்ண துப்பாக்கி முனையில பயமுறுத்தி கடத்தி கூட்டிட்டு போய் வலுக்கட்டாயமா நீ இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதிமுக வந்து ஒரு பயத்தின் பேர்ல தான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அதிமுகவோ பாஜகவோ பயப்படுற மாதிரி இல்ல. நீங்கெல்லாம் தான் பயப்படுற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம கட்சி தான், நம்மள யார் கேட்க போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு, இப்ப திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சதும் எனக்கு மைண்ட் வாய்ஸ் எங்க போகுதுன்னா, பயப்படுறியா குமாரு? ஒருத்தர் எந்த அளவுக்கு கடுப்பாகி, வெறுத்து போயி, சிலர் செய்ற செயல்களால டென்ஷன் ஆகியிருந்தா, மேடையிலேயே ஒரு பக்கம் பயங்கரமா கதறியிருப்பாரு. அந்த வீடியோ ட்ரெண்டிங்கே இன்னும் குறையல. ஆனா கடைசி வரைக்கும் அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சாங்களான்னு கேட்டா, இன்னும் இல்லப்பா. என்ன சொல்றேன்னு புரியல தானே. சமீபத்துல திமுக அமைச்சர்கள் தான் இருக்கிறதுலே டாக் ஆஃப் தி டவுன். ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருக்க சம்பவங்கள் அந்த மாதிரி. மேடை கிடைச்சதுன்னா போதும், நாங்க பேசுறது தான் அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், இல்ல பர்ட்டிகுலர் ஒரு சமூகத்தையோ, இல்ல ஒரு மதத்தையோ பேசுறதா இருக்கட்டும், முக்கியமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சம்பவங்கள் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. இதனால நம்மளுடைய அப்பா வந்து புலம்பலுக்கு ஆளாகி இருக்காராமா. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஆட்சி அமைச்சதுல இருந்தே அப்பா இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி இப்ப அமைச்சரவை கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. தயவு செய்து கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வர மாதிரி நடந்துக்காதீங்க அமைச்சர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து நீங்கெல்லாம் வேலை பார்த்தாலும் அடி வாங்குறது நான் தானப்பா அப்படின்னு அவர் மைண்டுக்கு தோணி இருக்கு போல இருக்கு. இது வந்து எதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, சமீபத்துல பொன்முடி அவர்கள் மாட்டினாரு. ஸோ அவர் இஷ்டத்துக்கு பேசுறோம் அப்படின்னு சொல்லி பெண்களை இழிவா பேசுறது, இல்ல ஒரு மதத்தை பேசுறது, அது இல்லாம வந்து ஃபுல்லாவே 18+ கண்டென்ட்டா பேசுறது, இப்படியெல்லாம் பேசி பயங்கர சர்ச்சைக்குள்ளானாரு. அந்த வகையில அதிமுகவினரும் சரி, மகளிர் அணியும் சரி, அவர் அமைச்சரவையில இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே இன்னும் சூடு குறையல. அதுக்குள்ள இந்த பக்கம் சேகர் பாபு அவர்கள் அமைச்சரவையில எல்லாரையும் ஒருமையில பேசுறாரு. அது எப்படி இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாம பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ இதையெல்லாம் பார்த்த நம்ம ஸ்டாலின் அவர்கள், எலெக்ஷன் வேற ஒரு வருஷத்துல வருது, இது தெரியாம இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, ஸோ நடுவுல நம்ம கொஞ்சம் பண்ணுவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. காலையில எழுந்திருச்சு ஃபோன் யூஸ் பண்றோம், இல்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு மோட்டிவேஷன் பார்க்கணும், லைஃப்ல வந்து அப்படியே ஒரு உத்வேகத்தோட கொண்டு போகணும் அப்படின்னு தான். ஆனா காலையில எழுந்திரிச்சதும் கண்ல படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்கு. அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த போக்சோ சட்டம். எந்த ஊர்ல பார்த்தாலும் ஏதோ ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. செயின் பறிப்புன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சம்பவம் ஒரு நாளைக்கு 2, 3ஆவது பார்த்துடுறோம். இன்னைக்கு கூட இன்னும் 1/2 நாள் கூட முழுசா முடியல. ஆனா அதுக்குள்ளே நான் 2 விஷயங்கள் பார்த்துட்டேன். ஒண்ணு நாகப்பட்டினம், இன்னொன்னு பொள்ளாச்சி. 2லயுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னா, பெண்கள் இல்ல, அவங்க குழந்தைகள். ஒருத்தவங்க 11 வயசு, இன்னொருத்தவங்க 9 வயசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா அவங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் வேற பக்கம் இருக்கு. சமீபத்துல கூட ஜான் ஜெபராஜ் அப்படின்ற பாஸ்டர் வந்து மைனர் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்காக போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. முக்கியமா குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கிற சம்பவங்கள்
விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இத பத்திலாம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, ஒன்றிய அரசு எங்கள வஞ்சிக்குது, என்ன ஆனாலும் சரி நாங்க நீட்ட கேன்சல் பண்ணிருவோம் அப்படின்னு ஏதேதோ பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் எங்களுக்கு ஸ்டேஜ் கிடைச்சா போதும்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுறது, அது டபுள் மீனிங்கா இருக்கட்டும், 18+ இருக்கட்டும், நம்மள யார் கேட்க போறா அப்படின்னு அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. சரி, கூட்டணி கட்சிகளாவது இதெல்லாம் எடுத்து சொல்றாங்களான்னு பார்த்தா, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த கூட்டணி எப்ப உடையும், என்னென்னலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அப்பதான் நம்ம மேல ஃபோக்கஸ் அதிகமாகும்னு சொல்லி அவங்க இன்னொரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? ஸோ வாட் ஐ ஆம் சேயிங் இஸ், இந்த ஃப்ரீ பஸ்ஸை எங்களுக்காக குடுத்துட்டு, ஒரு 4 மேடையில 40 வாட்டி சொல்லி காட்டுறதுக்கு பதிலா, எங்களோட பாதுகாப்பெல்லாம் உறுதி செஞ்சீங்க அப்படின்னா வந்து ரொம்ப புண்ணியமா போகும். இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது. பெண்கள், ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி, சமுதாயத்துல அவங்க நடமாடுறதுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸா இருந்தா போதும். அதுக்காக நீங்க வந்து சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ரெக்வெஸ்ட்டா இருக்கு. சோஷியல் மீடியான்றது பயங்கர பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். அத சரியா யூஸ் பண்ணோம்னா, சரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. ஆக்டர் ஸ்ரீ, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். மாநகரம் படத்துல நடிச்சு பயங்கர ஹிட் ஆனாரு. அதுக்கப்புறமா வில் அம்பு, இருகப்பற்று இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சாரு. ஆனா இப்போ சமீபத்துல ரொம்ப உடல் மெலிஞ்சு ஆளே மாறிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரோட வீடியோஸ் எல்லாமே பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ ரீசெண்டா அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ என்னன்னே தெரியாம தப்பான வதந்திகளை பரப்புறது, அவர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாரு, இல்ல அவருக்கு மனநலம் சரியில்லை, இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி மக்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது அவருக்கு நிறைய இருந்துட்டே தான் இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க ஸ்ரீ, நாங்க உங்களை அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், நீங்க திரும்ப வரணும்னு தான் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கொடியை அறிவிச்சப்பவே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. யானையெல்லாம் வச்சிருக்கீங்களே, இந்த யானை கொடியை பார்க்கறதுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொடி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம தாவேக நண்பர்கள் பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரிப்ளை எல்லாம் பண்ணாங்க. அதாவது இது வந்து சாந்தமான யானை, அது வந்து ஒரு போர் யானை, இது வெள்ளை யானை, அது கருப்பு யானை அப்படின்னு எதோ சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கான மாற்றங்கள் எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ ஒரு முடிவுக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெரியா நண்பன் இப்போ ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அவங்க கண்டிப்பா அவங்களோட கொடியில இருக்கக்கூடிய யானையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி. இதனால ஏப்ரல் 29க்குள்ள தாவேகனுடைய தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் இதுக்கான விளக்கம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ விமர்சனங்கள் வந்தப்பவே நம்ம ஏதாவது கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். ஆனா இப்ப மாத்தாம விட்டுட்டோம். இப்ப பதில் சொல்லணும். ஒருவேளை கண்டிப்பா யானையை மாத்தியே ஆகணும்பா அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம வேணா அந்த 2 யானையை தூக்கிட்டு 2 அணிலை வச்சுட்டு அதுதான் போர் அணில்னு சொல்லிடலாமா? சமீபத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வெஸ்ட் பெங்கால் முர்ஷிதாபாத்ல வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து சில இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வன்முறையா மாறி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கடைகளை அடிச்சு நொறுக்கிறதா இருக்கட்டும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்றதா இருக்கட்டும், வீடுக்குள்ள புகுந்து மக்களை அடிக்கிறதா இருக்கட்டும், இதனால சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதுல கடுமையா பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க ஊரை விட்டு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கேம்ப்ல போய் தங்கியிருக்காங்க. அவங்கள போய் கவர்னர் ஆனந்த் போஸ் நேர்ல பார்த்து பேசியிருக்காரு. மக்களை பார்த்து பேசிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆனந்த் போஸ் அவர்கள் பிரஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான பாதுகாப்பை கண்டிப்பா மாநில அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுத்திருக்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கலவரத்துக்கு எல்லாம் காரணம் கண்டிப்பா வந்து பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சில மாநில அரசுகள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை மேல்படுத்தணுங்கிறதுல கான்சென்ட்ரேஷன் இல்லாம மத்திய அரசை எப்படியெல்லாம் தாக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்கள கோர்த்து விடலான்றதுல தான் பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வெஸ்ட் பெங்கால் கலவரத்தை தொடர்ந்து பங்களாதேஷினுடைய இடைக்கால அரசினுடைய சீஃப் அட்வைசர் முகமது யூனஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மைனாரிட்டிஸ்க்கு கண்டிப்பா ஒரு செக்யூரிட்டி வேணும், இந்த கலவரத்தை எல்லாம் தொடர்ந்து அவங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா பிரச்சனையை ஆரம்பிச்சதே அவங்க தான். பட் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, அண்ட் அதை தாண்டி பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இந்துக்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல உங்க நாட்டு பிரச்சனையை பாருங்க, அப்புறமா நீங்க எங்க நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால்
மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.